வெல்கம் டு ஸ்ரீஜித் அகாடமி சேனல். இன்றைக்கி நம்ம +1 பிஸ்னஸ் மேக்ஸ் சாப்டர் 1ல் 1.3 சம் பார்க்கலாம். இது ஆல்ரெடி பண்ண 2 சம்முடைய மிக்சட் தான் இது. இந்த சம்மில் வந்துட்டு நம்ம ட்ரிபிள் காலம் ட்ரிபிள் ரோ வச்சு டிட்டர்மினன்ட் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த மைனர் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் த டிட்டர்மினன்ட். ஓகேவா? ஸோ இதுலேயே மைனர் அண்ட் கோஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மைனர் கண்டுபிடிக்கலாம். ஸோ மைனருக்கு நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட் நம்பர் 3 எடுக்கிறோம். 3 எடுக்கும்போது அதனுடைய ரோ அண்ட் காலத்தை நம்ம எடுக்கக்கூடாது, அது தவிர்த்து இருக்கிறது எடுக்கணும். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு இங்கே கிடைக்கிறது 2 5 1 0 இந்த நம்பர் கிடைக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் போட்டோம் இல்லையா, எவால்வேட், அந்த மெத்தடில் வரும். இதுக்கப்புறமா வர்றது அந்த மெத்தடில் வரும். ஓகேவா? எவால்வேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை உங்களுக்கு தெரியும், மேலேருந்து கீழே, அப்புறம் கீழே இருந்து மேலே. ஸோ 2 zeros are 0, 1 5s are 5. ஸோ 0 மைனஸ் 5, நம்ம சென்டரில் மைனஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 0 மைனஸ் 5 பண்ணும்போது உங்களுக்கு -5 ஆன்சர் வரும். செகண்ட் நம்பர் 1 எடுக்க போகிறோம். ஸோ 1 எடுக்கிறதுக்கு நம்ம அப்பர் ரோ, அந்த மேலே இருக்க அந்த ரோ எடுக்கக்கூடாது, அதே நேரம் 1க்கு நேராக இருக்கிற அந்த காலம் ஃபுல்லாகவே எடுக்கக்கூடாது. ஸோ T மாதிரி நம்ம அதை வந்துட்டு நம்ம விட்டுறணும். அதை விட்டுட்டு மற்ற நம்பர் எடுக்கணும். அதாவது 2 4 5 0 அது 2 எடுக்கணும். சாரி, நான் வீடியோ ஆன் பண்ணாமல் சம் போட்டுட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எந்த நம்பருக்கு நம்ம மைனர் கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பருடைய ரோ அண்ட் காலமை நம்ம விட்டுட்டு அடுத்த நம்பரை நம்ம எடுத்து போடணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரே மாதிரி எவால்வேஷன்றதுனால நான் வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் இது பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் புரியும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனித்து போடுங்க, சைனை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. கவனித்து போட்டாலே எல்லா மேக்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 சம்முன்றது பிரகாரம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகிடும், எக்ஸாம் டைமில் மறக்காது. பர்சனலாக எங்கள் கிட்ட டியூஷன் சேர விருப்பப்படுறவங்க, எங்களுடைய அகாடமி இங்கே அம்ஜிக்கரை ஸ்கைவாக் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ ஸ்கை1 பேர் மாறிடுச்சு, பிவிஆர் தியேட்டர் ஆப்போசிட்டில். ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்கிறோம், சிபிஎஸ்சிக்கும் எடுக்கிறோம். செப்பரேட் டீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. விருப்பப்படுறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி சைன் போடணும். ஓகேங்களா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம சைன் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் -3. -3க்கு எனக்கு -5 கிடச்சிருக்கு. இப்போ 3க்கு நம்மளோட என்ன சைன்னா ப்ளஸ் சைன் இருக்குது, பட் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் -5. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ -5 வரும். நெக்ஸ்ட் 1க்கு நம்மளுக்கு இங்கே மேலே சைன் கிடச்சிருக்கிறது மைனஸ் இருக்குது, பட் இங்கே ஆன்சர்லேயும் மைனஸ் இருக்குது, -20. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +20 ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் -2க்கு -6 கிடச்சிருக்கு ஆன்சர். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -6. நெக்ஸ்ட்டு -2 கிடச்சிருக்கு. சைனும் நம்மளுக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 உடைய சைன் வந்து ப்ளஸ்ஸு, இங்கே ஆன்சர் கிடச்சிருக்கிறது -8. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -8 அப்படியே வந்துருச்சு. 5க்கு இங்கே எனக்கு மைனஸ் கிடச்சிருக்கு, ஆன்சர்லேயும் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +1. நெக்ஸ்ட் நம்பர் 4க்கு +1 இருக்குது, பட் சைன் வந்துட்டு ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ஸோ +1. நெக்ஸ்ட் 1க்கு மைனஸ் சைன் கிடச்சிருக்கு, இங்கே எனக்கு +11 வந்திருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ -11. லாஸ்ட் ஒன் 0க்கு ப்ளஸ் சைனில் இருக்குது ஆன்சர், எனக்கு இங்கேயும் ப்ளஸில் இருக்கிறதுனால ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு 4. ஃபார்முலா வச்சு நம்ம போடலாம். ஃபார்முலா வச்சு போடும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 1ல் பண்ணுறதுனால எல்லா ஆன்சரும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ நம்ம வந்துட்டு இப்படியும் போடலாம், நம்ம இந்த மெத்தட்லேயும் போடலாம். ஸோ இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.